தங்கத்தை பணமாக்கும் திட்டம் 2.0 ஒரு தெளிவு பார்வை. இந்திய குடும்பங்களில் தங்கமானது உணர்வுபூர்வமான கலாச்சார நிதிசார் முக்கியத்துவத்தை கொண்டுள்ளது. இது வெறும் ஆபரணமாக மட்டுமல்லாமல் நம்பகமான நிதி பாதுகாப்பு அரணாகவும் விளங்குகிறது. இந்திய குடும்பங்கள், கோயில்கள் உள்பட பல மத அமைப்புகளிடம் மொத்தம் சுமார் 30,000 டன் தங்கம் முடங்கி கிடப்பதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இதன் மதிப்பு 145 லட்சம் கோடி ரூபாய் ஆகும். காலம் காலமாக இவ்வளவு தங்கம் வீடுகளிலும் வங்கி லாக்கர்களிலும் முடங்கி கிடந்ததே தவிர பொருளாதாரத்துக்கு பெரிய அளவில் பங்களிக்கவில்லை. இதை பொருளாதாரத்தோடு இணைப்பதற்காக மத்திய அரசு GMS திட்டத்தை அறிமுகப்படுத்தியது. கோல்ட் மானிடைசேஷன் ஸ்கீம் என்று ஆங்கிலத்தில் அழைக்கப்படும் தங்க பணமாக்கல் திட்டம் இது. பயன்பாடின்றி முடங்கி கிடக்கும் தங்கத்தை திரட்டும் ஆரம்ப கட்ட முயற்சி 1990 தங்க வைப்பு திட்டம் மூலம் தொடங்கியது. இருப்பினும் நிபந்தனை கடுமையாக இருந்ததால் மக்களிடையே போதிய வரவேற்பை பெறவில்லை. குறைந்தபட்சம் 500 கிராம் தங்கத்தை வைப்பாக செலுத்த வேண்டியிருந்தது. இதனால் நடுத்தர குடும்பங்கள் இந்த திட்டத்தில் இணைய முடியாத நிலை ஏற்பட்டது. இதையடுத்து சில திருத்தங்களுடன் 2015 மேம்படுத்தப்பட்ட தங்கத்தை பணமாக்கும் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. இதன்படி குறைந்தபட்ச வரம்பு 500 கிராமில் இருந்து வெறும் 30 கிராமாக குறைக்கப்பட்டது. தங்கத்தை வங்கிகளில் டெபாசிட் செய்து வட்டியை வருமானமாக பெறலாம். ஆனாலும் குடும்ப ஆபரணங்களை உருக்குவது குறித்த தயக்கம், அதாவது நம்பிக்கையின்மை, சிக்கலான பரிசோதனை நடைமுறைகள், போதுமான சேகரிப்பு மையங்கள் இல்லாமை போன்ற காரணங்களால் இதன் செயல்பாடு மந்தமாகவே இருந்தது. இந்த சூழலில் 2025 ஆண்டில் தங்கத்தின் விலை கிடுகிடுவென உயர்ந்தது. இதையடுத்து மேற்கு ஆசிய போர் காரணமாக கச்சா எண்ணெய் விலையும் உயர்ந்தது. இந்த 2 காரணங்களால் அந்நிய செலவாணி கையிருப்பு வேகமாக சரிந்தது. நடப்பு கணக்கு பற்றாக்குறை அதிகரித்தது. இதனால் தங்கம் வாங்குவதை குறைத்துக் கொள்ளுமாறு பிரதமர் மோடி வேண்டுகோள் விடுத்தார். இதன் அடுத்த கட்ட நடவடிக்கையாக தங்கம் இறக்குமதியை குறைக்க தங்கத்தை பணமாக்கும் திட்டத்தில் மேலும் சில மாற்றங்களை செய்ய மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. பொதுமக்கள் தங்களின் தங்க நகைகளை வங்கிகள் மட்டுமல்லாது அங்கீகரிக்கப்பட்ட நகைக்கடைகள் மூலமாகவும் டெபாசிட் செய்து வட்டி ஈட்ட வழிவகை செய்யப்படுகிறது. இவ்வாறு திரட்டப்படும் தங்கம் மறுசுழற்சி அடிப்படையில் நகை செய்ய பயன்படுத்தப்படும். இதனால் தங்கம் இறக்குமதி செய்வதற்கான தேவை குறையும். இது பற்றிய முறையான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த திட்டத்தின் அம்சங்கள் கசிந்துள்ளன. அதன்படி தங்கத்தின் குறைந்தபட்ச வைப்பு வரம்பு 10 கிராம், அதிகபட்ச வைப்பு வரம்பு ஏதும் இல்லை. குறைந்தபட்ச கால அளவு 1 முதல் 3 ஆண்டுகள் வரை. சராசரி வட்டி விகிதம் என்பது ஆண்டுக்கு 2% முதல் 2.5% வரை. சொத்து வரி, மூலதன ஆதாய வரி மற்றும் வருமான வரி ஆகியவற்றில் இருந்து விலக்கு அளிக்கப்படும். இந்த தங்கத்தை பணமாக்கும் திட்டம் 2.0 நன்மைகளை பார்த்தோம் என்றால், வங்கி லாக்கரில் தங்கத்தை வைத்திருப்பதற்கு பாதுகாப்பு கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கும். ஆனால் இந்த திட்டத்தின் கீழ் தங்கத்தின் மதிப்பின் மீது ஆண்டுக்கு 2% முதல் 2.5% வரையிலான உறுதியான வட்டி வருவாயை பெற முடியும். வைப்பாளர்கள் இரட்டை பலனை பெறுகிறார்கள். அவர்களின் முதலீடானது அசல் தங்கத்தின் அளவிலேயே, அதாவது கிராம் கணக்கில் பராமரிக்கப்படுவதால் அதற்கான வட்டியையும் அவர்கள் பெறுகிறார்கள். முதலீட்டு காலத்தில் தங்கத்தின் சந்தை விலை உயர்ந்தால் அதற்கேற்ப அவர்களின் முதலீட்டின் மதிப்பும் உயர்கிறது. இதிலிருந்து கிடைக்கும் வட்டி மற்றும் முதலீட்டை திரும்ப பெறும்போது கிடைக்கும் மூலதன ஆதாயத்துக்கு வருமான வரி, மூலதன ஆதாய வரி, சொத்து வரி ஆகியவற்றிலிருந்து முழு விலக்கு அளிக்கப்படுகிறது. முதலீட்டு காலம் முடிவடையும் போது வைப்பாளர்கள் தங்கள் முதலீட்டை தங்கமாகவோ, அதாவது 995 தூய்மை கொண்டதாக அல்லது அதற்கு இணையான பணமாகவோ திரும்ப பெற்றுக்கொள்ளலாம். தேசிய அளவில் உள்நாட்டு தங்கத்தை பயன்படுத்துவதன் மூலம் தங்கம் இறக்குமதியை பெருமளவில் குறைத்து அந்நிய செலவாணியை மிச்சப்படுத்துவதோடு நாட்டின் நடப்பு கணக்கு பற்றாக்குறையையும் இந்த திட்டம் கணிசமாக மேம்படுத்தும். இந்த குறைபாடுகள் என்று எடுத்துக்கொண்டால், தூய்மையை சரிபார்க்க டெபாசிட் செய்யப்படும் தங்க நகைகள் உருக்கப்பட்டு கட்டிகளாக மாற்றப்பட வேண்டும். இதனால் பரம்பரை நகைகளின் வடிவமைப்பு, கைவினைத்திறன் போன்றவை நிரந்தரமாக நீக்கப்படுவதோடு மக்களுக்கு உளவியல் ரீதியில் மிகப்பெரிய தடையாக இருக்கும். நகைகள் உருக்கப்படும் போது செய்கூலி மற்றும் பதிக்கப்பட்ட விலை மதிப்புள்ள கற்களும் முற்றிலுமாக இழக்கப்படுகின்றன. அதிக அளவு தங்கத்தை வைப்பு செய்வதற்கு வலுவான வாடிக்கையாளரை அறிதல் ஆவணங்கள் தேவைப்படுகின்றன. ஆவணப்படுத்தப்படாத அல்லது பரம்பரை தங்கம் உள்ள குடும்பங்களுக்கு அந்த சொத்தின் மூலம் ஆதாரம் குறித்து வரி அதிகாரிகளிடம் இருந்து விசாரணை வருமோ என்ற அச்சம்
நீடிக்கிறது. சான்றளிக்கப்பட்ட நகைக்கடைகள் சேகரிப்பு முகவர்களாக ஒருங்கிணைக்கப்பட்டாலும் நகர்ப்புற மையங்களுடன் ஒப்பிடும்போது கிராமப்புறங்களிலும் சிறு நகர்ப்புறங்களிலும் அங்கீகரிக்கப்பட்ட பரிசோதனை மையங்களின் எண்ணிக்கை குறைவாகவே உள்ளது. இந்த திட்டத்தின் சீரமைப்பு இந்தியாவின் பரந்த முடங்கி போன மூலதனத்தை விடுவிப்பதற்கான நடைமுறைக்கு உகந்த நவீனமயமான அணுகுமுறையாகும். உணர்வு பூர்வமான பிணைப்பில்லாத தங்கக்கட்டிகள், நாணயங்கள் அல்லது நகைகளை வைத்திருக்கும் தனி நபர்களுக்கும் அமைப்புகளுக்கும் இத்திட்டம் செல்வத்தை பெருக்குவதற்கு சிறந்த வரியில்லாத வழியை வழங்கும். அத்துடன் மக்களின் வீடுகளில் முடங்கி கிடக்கும் பாரம்பரிய தங்கத்தை நாட்டின் வளர்ச்சி பாதையில் இணைப்பதற்கான ஒரு மிக பெரிய பாலமாக அமையும். இதன் வெற்றிகரமான செயல்பாடு இந்திய பொருளாதாரத்தை மேலும் வலுப்படுத்தும் என நம்பப்படுகிறது.